ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுவையான சிக்கன் பரோட்டா தான் செய்ய போகிறோம். இது பராத்தான்னு சொல்ல, பரோட்டான்னு சொல்கிறேன். கொஞ்சமாக சிக்கன் எடுத்துருக்குறேங்க, போன்லெஸ்ஸு. இதை வந்துட்டு மிக்சியில் சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறோம். அதுக்கு முன்னாலேயே நான் மஞ்சளும் உப்பும் போட்டு அதை கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணால் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் மட்டும், வேறு எதுவும் போடலைங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், இந்த சிக்கனுக்கு ஒரு 2 வெங்காயம் போட்டால் கரெக்டாக இருக்கும். அதை ஒரு குவான்டிட்டி நான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக வெங்காயத்தை குட்டி குட்டியாக 2 வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணுங்க. வேறு எதுவும் போட தேவையில்லை. இப்போ இதுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஏன்னா பராந்தாக்கு போடும்போது வெறும் இஞ்சி மட்டும்தாங்க போடணும், வேறு எதுவும் போடக்கூடாது. இஞ்சி ஒரு துண்டை துருவி சிக்கன் கூட தான் சேர்த்த போகிறோம். இதுக்கு பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடணும். இப்போ இஞ்சி ஒரு துண்டு தோல் சீவி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா இந்த சீவியில் நல்லா ஃபைனாக இது சாப் பண்ணிக்கலாம். நீங்கள் அரைக்கிறத விட இப்படி சாப் பண்ணி சேர்த்தும் போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இந்த பராந்தா ரெசிபிக்கு நாம் இஞ்சி இப்படி தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டாலும் வாயில் வந்துடும். அப்புறம் நல்லா கொத்துக்கறி கொத்தி விடுற மாதிரி இதை கொத்தி கொத்தி விடணுங்க. நல்லா கொத்தி கொத்தி விட்டிங்கன்னா தான் இது நல்லா வேகும், நல்லா குட்டி குட்டியாக ஆகும். இல்லாட்டி இது நம்ம அரைச்சங்காட்டி அப்படி கட்டி கட்டி அங்கங்கே நின்றுக்குது. அதனால் அப்பப்போ இந்த முட்டை புரிஜி, எக்கு புரிஜி பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ நல்லா குத்தி குத்தி விடுற மாதிரி குத்தி குத்தி விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி கொஞ்சமாக, அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம். அப்புறம் மல்லிப்பொடி போட்டுக்கிறேங்க. மல்லிப்பொடின்னு இதில் மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை எல்லாத்தையுமே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இதைத்தான் எதுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணுவேன். கரம் மசால் வேணால் நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம், உங்களுக்கு வாசம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா. ஆனால் இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும், சிக்கன் வாசம் வராது, ஏன்னா இஞ்சி போட்டிருக்கிறோம். இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டாங்க. அப்பப்போ கிளறி மட்டும் விட்டு அடி பிடிக்கல. எண்ணெய்லாம் ரொம்ப அதிகமாக ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. எதுக்குமே நம்ம சிம்மில் வச்சு நல்லா கனமான கடாயை வச்சு அப்பப்போ கிளறி விட்டாலே போதும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் வந்திருக்கும் ரிசல்ட்டு. இப்போ நான் எப்படி உருட்டுறதுன்னு சொல்கிறேன். மாவு எப்படி பிசைறதுன்னு வேற ஒரு வீடியோவில் போட்டுறேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் கெட்டியாக மாவு பிசையணும். இந்த மாவு பிசையும் போது எண்ணெய் ஊற்றி பிசையணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. வெறும் தண்ணியும், நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தண்ணியும் உப்பு மட்டும்தான் போட்டு பிசைவேன் நான். ஆனால் இது மற்ற சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் லூஸாக பிசையலாம். இப்போ பராந்தாக்குனா கெட்டியாக பிசையணும். ஏன்னா ஸ்டஃபிங் உள்ளே வச்சு நம்ம உருட்டும் போது லூஸாக இருந்ததுன்னா அது பிரிஞ்சு வந்துடும். நல்லா அந்த ஒரு பராந்தா அந்த டெக்ஸ்சரில் வராது. அதனால் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். இதை இப்போ கையில் நல்லா இழுத்துட்டோம். நான் இந்த பதந்தாங்க முக்கியம். இப்போ இழுத்தோம்னா அப்படியே இழுத்து வரும். நம்மளுக்கு மைதா மாதிரியே சப்பாத்தியும் வரும். இது நார்மலாக வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தாங்க, பேக்கெட் மாவு கூட கிடையாது. நம்ம பிசைகிற விதத்தில் தான் இருக்குது. அதை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். சும்மா கோதுமையை வாங்கி தண்ணியில் அலசி காய வச்சு அரைச்சி வச்சு மிஷினில் கொடுத்தா அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி ரோல் பண்ணணும்னு பார்த்தீங்களா, கையில் வச்சு எப்படி பண்ணணும். இது பண்ணிவிட்டு மெதுவாக அமுத்தி விடணுங்க. ரொம்ப ஃபோர்ஸாகவே இதை ஹேண்டில் பண்ணக்கூடாது. ரொம்ப மெதுவாக கையை வச்சு முதல்ல லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்புறம் தான் எடுத்த உடனே நம்ம கட்டையை வச்சு உருட்டிடக்கூடாது. அப்படியே வரமாவும் போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கட்டை நடுவில் பிடிக்கக்கூடாது. நல்லா கார்னரில் பிடிச்சிட்டு லேசாக அப்படியே தேய்க்கணுங்க. சுற்றி 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 தேய்க்கணும். இது சப்பாத்தி மாவுன்னு அதுவே சுற்றி சுற்றி வரும். இது பரோட்டாவுன்னு நாம் ரோல் பண்ணி வச்சுக்கணும். ஒரே இடத்துல டபக்குன்னு தேய்ச்சிங்கன்னா அது போயிடும். செய்ய செய்ய வந்துடும். எடுத்த உடனே யாருக்கு வராது. நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது மற்றபடி ஈஸியாக வந்துடும். இப்போ அந்த உருட்டுற பக்குவம் தாங்க முக்கியம். இல்லாட்டி இது வெளியில் வந்துடும் மசாலா, இல்லைனா சப்பாத்தி பிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் மெதுவாக அந்த கார்னரை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணாமல் மெதுவாக அப்படியே உருட்டி 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 அப்படியே சுற்றி 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 உருட்டி விடணும். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க. இதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் நான் எண்ணெய் ஊற்றல, நோட் பண்ணிக்கோங்க. வெறும் கல் தான். ஃபஸ்ட் எடுத்தோன்னே எண்ணெய் ஊற்றக்கூடாது. சப்பாத்திக்காக இருந்தாலும் பராத்தாக்காக இருந்தாலும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு இது சூட்டில் இது நல்லா வேகணும். கோதுமையை பொறுத்தளவுக்கு இன்னாமல் நான் எண்ணெய் ஊற்றல, நோட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா ரோல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உருட்டணும். ஃபஸ்ட்டு கார்னர் சைடு உருட்டிக்கணும். இப்போ திருப்பி போட்டுட்டு பார்த்தீங்களா, எண்ணெயே இன்னும் ஊற்றலை. அது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு அரைப்பதம் வெந்ததுக்கு அப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். எடுத்தோன்னே எண்ணெய் ஊற்றிங்கன்னா கோதுமை வேகாது. இப்போ சிம் பண்ணி வச்சுட்டு சிம்மில் வச்சு பொறுமையாக வேக விடணும். இல்லாட்டி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் எண்ணெய் ஊற்றுறேன். நோட் பண்ணிங்க, நான் பிசையறக்கு எண்ணெய் ஊற்றலை, உருட்டுறக்கு எண்ணெய் ஊற்றலை, கல்லில் வேக வச்சு அதுக்கப்புறம் தான் ஊற்றுறேன். இப்படி பண்ணும்போது தான் இந்த பரோட்டா ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் நல்லா டேஸ்ட்டாக வரும். கடையில் வாங்குறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நாம் செய்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்ம செய்கிற பக்குவத்தில் நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி உருட்டிக்கிட்ட கொஞ்சம் மொத்தமாக ஏன்னா ரோல் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ ஸ்டஃபிங் வைக்கிறேன். எவ்வளோ ஸ்டஃபிங் வச்சிங்கனாலும் உங்களுக்கு இது உடையாமல் வரும். இன்னொன்று நம்ம இந்த ரோல் பண்ணுற விதமும் அதுக்கப்புறம் உருட்டுற விதத்தில் தான் இதனோட டேஸ்ட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பொறுமையாக பிடிச்சி அதை இழுத்து இழுத்து மெதுவாக அப்படியே இந்த மாமோஸ்க்கு பண்ணுற மாதிரி தாங்க இதை பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இதை நல்லா கையிலேயே ப்ரெஸ் பண்ணணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு
நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் இதில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா வெந்து கோல்டனாக இருக்குது பார்த்தீங்களா? அது உள்ளே இருக்கிறது வெந்துடும், நல்லா வேகுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க லஞ்சுக்கு எதுக்கு வேணால் ஸ்நாக்ஸாக எதா வேணால் நீங்கள் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கார்னரை பிடிச்சி மட்டும்தான் உருட்டுறேன். இந்த கார்னரை பிடிச்சி மெதுவாக உருட்டணும். ரொம்ப வச்சு ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. பார்த்தீங்களா சுற்றி 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 பொறுமையாக ஈவனாக நம்ம கொடுக்குற ப்ரெஷர் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். டபக்குன்னு அந்த உருட்டிடக்கூடாது. சப்பாத்தியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் இப்படி பண்ணி பாருங்கள். மீடியமில் வச்சு சுட்டும் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது உருட்டியாச்சு, இதுவும் வெந்துருச்சு. அவ்வளோதான். பாருங்களேன் எவ்வளோ கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குன்னு. எண்ணெய் நான் அதிகமாக ஊற்றல, நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றுறேன், தோசைக்கு ஊற்றதோட கம்மியாக. இதுக்கு பரோட்டாக்குன்னா கடையிலலாம் ரொம்ப எண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க, அது ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். நான் வந்து எப்பவுமே எதுக்காக இருந்தாலும் எனக்கு எண்ணெய் அதிகமாகலாம் ஊற்ற வராது. பாருங்கள், சின்ன கரண்டி தான், அதுலேயும் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கிட்ட தான் ஊற்றுவேன். ரொம்ப அதிகமாகலாம் எண்ணெய் ஊற்ற மாட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா எண்ணெயே குடிக்காது. பரோட்டா ஐட்டம், பராந்தா ஐட்டம் எல்லாம் என்னடா அது எண்ணெய் எடுக்குது, எண்ணெய் கக்கடிக்குது அப்படின்னு எதுவுமே ஆகாது. பணியாரத்துக்கே நான் கொஞ்சம் தான் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கட் பண்ணி பார்க்கலாம் உள்ள ஸ்டஃபிங் எப்படி இருக்குதுன்னு. பார்த்தீங்களா உள்ளே எவ்வளோ சிக்கன் பாருங்கள், சிக்கனே தெரியுது. இது ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்டஃபிங்கும் நல்லா இருந்தது. நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணங்காட்டி ஒரு இடத்துல மாவு அது மாதிரி எல்லாம் இல்லைங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க. நீ அடுத்து வந்து எல்லாரும் அடுத்து வேறு ஏதாச்சும் செஞ்சு கொடுங்குறாங்க. அடுத்து வேறு ஒரு பரோட்டா செய்ய போகிறேன், அந்த ரெசிபி போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.